உலகையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை மொத்தமாக முடக்கி இருக்கிறது. ஹார்மூஸ் ஜலசந்தி வழியே கப்பல்களை இயக்க உலக நாடுகள் அஞ்சு நடுங்கும் இந்த சூழலிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் துணிச்சலான தலைமையிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரின் அசாத்திய ராஜதந்திரத்தாலும் இந்தியா இந்த நெருக்கடியை மாசாக கையாண்டு வருகிறது. சுற்றிலும் ஏவுகணைகளும் அமெரிக்க போர்க்கப்பல்களும் சூழ்ந்திருக்க இவ்வழியாக எந்த கப்பல்கள் வந்தாலும் தாக்குவோம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரித்து தாக்குதலும் நடத்தியுள்ளது. ஆனால் உலகமே பெட்ரோல், டீசல் தட்டுப்பாட்டினால் தவிக்கும் போது இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு ஏற்றிய கப்பல்கள் மட்டும் எப்படி பத்திரமாக தாயகம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது சர்வதேச நாடுகளுக்கு விடை தெரியாத பிரம்மாண்ட புதிராகவே நீடிக்கிறது. பாதுகாப்பு இல்லாத இந்த நரக பாதையில் இந்திய கப்பல்கள் மட்டும் எப்படி பயணிக்கின்றன என்று உலக நாடுகள் வியந்து கேட்டால் இது இந்தியாவின் டாப் சீக்ரெட், வெளியே சொல்ல முடியாது என்று நம் அதிகாரிகள் கெத்தாக புன்னகைப்பதன் பின்னணியில் இருப்பது மோடி அரசின் மாஸ் வியூகம்தான். பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி வழிகாட்டுதலில் மத்திய கப்பல் துறை அமைச்சகம் ஒரு அதிநவீன வார் ரூம் அமைத்து இந்திய கடற்படையின் முழு ஒருங்கிணைப்புடன் 24 மணி நேரமும் நொடிக்கு நொடி சூழ்நிலைகளை கண்காணித்து வருகிறது. எந்த பாதையில் வந்தால் தாக்குதலை தவிர்க்கலாம் என்று கப்பல் கேப்டன்களுக்கு இந்த வார் ரூம் சேட்டலைட் மூலம் வழிகாட்டி வருகிறது. மறுபுறம் போர்க்களத்தின் மைய புள்ளியான ஈரானோடு உலகமே பேச அஞ்சும் போது அந்நாட்டு அரசுடன் நேரடியாக ஹாட்லைனில் பேசி இந்திய கப்பல்களுக்கு தனி பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் நம் வெளியுறவுத்துறையின் சாணக்கியர் எஸ். ஜெய்சங்கர். அமெரிக்காவுடனும் நட்பு, ஈரானுடனும் நேரடி பேச்சுவார்த்தை என ஜெய்சங்கர் நடத்தும் இந்த உலக தரம் வாய்ந்த பேலன்சிங் ஆக்ட் இந்திய கொடி ஏந்திய கப்பல்களை போர் வளையத்திலும் அசைக்க முடியாத பாதுகாப்போடு வலம் வர செய்துள்ளது. உள்நாட்டில் தற்காலிகமாக விலைவாசி சவால்கள் இருந்தாலும் நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை ஒரு துளி கூட தட்டுப்பாடு இன்றி பூர்த்தி செய்ய உலக போரே நடந்தாலும் சரி, அதையும் தாண்டி இந்தியாவின் தேவையை மோடி ஜெய்சங்கர் கூட்டணி சாதித்து காட்டும் என்ற கம்பீரம்தான் தற்போது சர்வதேச அளவில் இந்தியாவின் விஸ்வரூப முத்திரையாக மாறியிருக்கிறது.